ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இதுதான் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் பக்கத்தில் வருது. இந்த வாக்குத்தத்தம் விரைவாய் நிறைவேறுவதை என்னால் உணர முடிகிறது. அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் ரொம்ப அசையாம இருந்த காரியம்லாம் இன்னைக்கு அசைய கர்த்தர் கிருபை செய்து நிறைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த வார்த்தையில் இருந்தால் நம்ம இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வாரமும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நீ உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானித்து அதில் இருக்க நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இப்போது நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசித்த வேத வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த 2020ஆம் ஆண்டுல கர்த்தர் நமக்கு 1ஆம் தேதி கொடுத்த அந்த வாக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துல நிறைய விஷயங்கள் அது நிறைவேறுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம 3 காரியம் செய்ய வேண்டும். அல்லே சொல்லுமா, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நிபந்தனைகள் இல்லாம கர்த்தர் எதையுமே நமக்கு வாக்கு தத்துவமாய் கொடுப்பதில்லை. ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு உள்ள நிபந்தனைகளும் உண்டு. அந்த காரியத்தை, அந்த நிபந்தனைகளை நம்ம கை கொண்டு நடந்தால் வாக்கு தத்துவம் விரைவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். முதலாவது இந்த வருஷம் இந்த வாக்கு தத்துவம் ஏசாயா 49:23, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை ஒரு இடத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் போதும். அல்லே சொல்லுமா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் அதில் 4வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை குறித்து அங்க சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அல்லே சொல்லுமா. இந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா இந்த வருஷத்துல கர்த்தருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆமென், கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிச்சிடும். அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படியாம கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாக்கு தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. வாக்கு தத்தத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே அவன் கீழ்ப்படிந்ததுனால அத்தனையும் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். 12வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லே சொல்லுமா. 4வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்ன உடனே அவன் அதுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அல்லே சொல்லுமா. கீழ்ப்படிதல பல டைப் இருக்கு. அல்லே சொல்லுமா. கர்த்தருடைய சத்தம் வந்த உடனே கீழ்ப்படுகிற ஒரு விதம் இருக்கு. அதுலதான் அதிகமா அற்புதங்கள் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கீழ்ப்படுகிறது இருக்கு, எப்போதாவது ஒரு கீழ்ப்படுகிறது இருக்கு. ஒரு காரியம் ஆண்டவர் சொன்ன போது அமர்ந்து யோசித்து விசாரித்து விவாதித்து அப்புறம் கீழ்ப்படுகிறது இருக்கு. இப்படி நிறைய டைப் ஆப் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே
அவன் புறப்பட்டு போனான். அல்லே சொல்லுமா. அவன் எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனானோ அப்பவே வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்க விட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசனங்கள் நிறைவேறணுமா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா, கர்த்தரை கீழ்ப்படிங்க. நம்ம எந்தெந்த விஷயத்துல கர்த்தரை கீழ்ப்படியாம இருக்கிறோம்னு பாருங்க. நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியலைன்னு நம்ம துக்கப்படுறோமே, நம்ம மனைவி நமக்கு கீழ்ப்படியலைன்னு நம்ம துக்கப்படுறோமே, நம்ம கணவர் நம்ம சொல்ல ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு நம்ம துக்கப்படுறோமே. நம்ம என்னைக்காவது சிந்திச்சதுண்டா கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு? நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியல நம்ம எப்படி துக்கப்படுறோமோ அதே மாதிரி நாம் கர்த்தரை கீழ்ப்படலைன்னா அவர் நம்மளை துக்கப்படுவாரு நம்ம மேல. நம்ம எப்படி நம்ம பிள்ளையை குறித்து நம்ம பாரப்படுறோமோ அதே மாதிரி அவர் நம்மளை குறித்து பாரப்படுவாரு. என் மகள் எனக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறானே. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், என் வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நலமா இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் தந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. கர்த்தர் எதுலையுமே கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் அதுல 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அழகா அந்த வசனம், எவ்வளவு அழகா நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு வார்த்தையை கீழ்ப்படியாம கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாம நம்ம எவ்வளவு ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு அது பிரியம் இல்ல. எவ்வளவு ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்ல. எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தாலும் அது பிரியம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு நீங்க வேதத்தை வாசித்தாலும் பிரியம் இல்ல. எவ்வளவு சத்தியத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் செவி கொடுத்து உபதேசத்தை கை கொண்டாலும் பிரியம் இல்ல. வேதம் சொல்லுது, ஆமென், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு. சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல நல்லா நீங்க ஊழியம் செய்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, சபைக்கு நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் வாரீங்க. ஆனா கீழ்ப்படிஞ்சு பாருங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு இந்த காரியமெல்லாம் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஏன் பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே ஆராதனைக்கு போறேன், நல்லா தானே நான் வேதத்தை வாசிக்கிறேன், நல்லா தானே ஊழியம் செய்யறேன், அப்படின்னு ஏன் என் தேவன் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தரல, ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கல அப்படின்னு நம்ம வேதனைப்படுறோம்ல. ஏன் தெரியுமா? ஏதோ ஒண்ணுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுப்பதுதான் நமக்கு உத்தமம். இங்க சொல்றார் சவுல்கிட்ட, ஒரு ராஜாவை பார்த்து சொல்றார், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா? எவ்வளவு நீண்ட நாள் ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு பெரிய ஆராதனை நடத்தினாலும் அது கர்த்தரை பிரியப்படுத்துமா? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து நம்ம ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் மகிமையை கொண்டு வந்துடும். கரங்களை தள்ளி சொல்லுங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 49:23 மிக அழகாய் நமக்கு வார்த்தை வசனம் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் தான் நம்முடைய விருப்பம், அதுக்கு தான் நம்ம பிரயாசமும் ஜெபமும். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் எல்லாரும் வாழ்க்கையும் நிறைவேற்றுவேன் எப்போ? என் சத்தத்துக்கு என் ஜனம் கீழ்ப்படியும் போது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னா யோவான் சுவிசேஷத்துல மிக அழகாய் அவர் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் அதுல 10வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிக அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை நான் என்னுடையவர்களை அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிற ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து கொள்கிறது. அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சத்தத்தை நம்ம அறியணும், தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். சாமுவேலிட ஆண்டவர் சாமுவேல்னு கூப்பிடுறார்.
சாமுவேலுக்கு இது தேவ சத்தமானு தெரியல, தேவன் தான் கூப்பிடுறாருன்னு அவனுக்கு புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு, தெரிஞ்சு கொள்வதற்கு ஏற்கனவே தேவ சத்தம் கேட்ட பழக்கமுள்ள ஊழியக்காரட்ட போய் கேட்கிறார். ஏலியிட்ட போய் கேட்கிற, ஆசான்கிட்ட போய் கேட்கிறார், என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் கூப்பிடுறது. 1-2 தடவை அதே மாதிரி. அப்புறம் ஏலிக்கு புரிஞ்சிருச்சு, பிள்ளைய கூப்பிடுறது கர்த்தர் கூப்பிடுறாரு, சொல்லி கொடுக்கிறார். இனி சாமுவேல்னு கூப்பிட்டா கர்த்தாவை சொல்லும் அடியே நினைச்சு கேட்கிறேன்னு சொல்லி வேற எதுவும் பேச வேண்டாம். அதே மாதிரி வந்து கேட்கிறார், அதே மாதிரி வந்து கூப்பிடுறார், சாமுவேலே. உடனே சாமுவேல் சொல்றாரு, கர்த்தாவை சொல்லும். அவன் சின்ன பிள்ளை, வேற எதுவுமே பேச தெரியாது. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்தான். கரங்கள் தள்ளி சொல்லுமா, அவனோடு கர்த்தர் சொன்ன ரகசியம், அவனோடு சொன்ன காரியம் பயங்கரமான காரியமா. ஒரு சின்ன பையனு பார்க்கல, வயசுல குறைஞ்சவனு பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் ஏலியின் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை குறித்தும் வர இருக்கிற காரியத்தை குறித்தும் அவ்வளவு தெளிவா சாமுவேலோட கர்த்தர் பேசினார். நீ கேட்க ஆயத்தமா இருந்தா பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம், இன்னைக்கு வந்திருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கலாம் சபைக்கு, அதெல்லாம் பெருசு இல்லை. நீ கேட்க ஆயத்தமா, பேச அவர் ஆயத்தம். கேட்க ஆயத்தமா இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா கீழ்ப்படிதல் இருக்கும். சாமுவேல் சொல்ல, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னா பெருமனை இல்லை, நான் நீங்க என்ன சொன்னா நான் கேட்க நான் ரெடியா இருக்கிறேன், நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். அதே சாமுவேல தான் கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப அந்த சாமுவேல் தான் சொல்றாரு, 1 சாமுவேல் 15:28 பலியை பார்க்கிலும் சொல்லுவோமா, கீழ்ப்படிதல் உத்தமம். கரங்கள் தள்ளி சொல்லுங்களேன். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் முத்தமும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு, என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைய, பிரசங்க நேரத்தை கர்த்தருடைய சத்தமா கேளுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கவனிப்புல மாற்றம் வரட்டும், நீங்க கேட்கிற விதத்துல மாற்றம் வரட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம், இது கர்த்தர் என்னோட பேசுறது அப்படின்னு தேவ சத்தமா அதை பார்க்கணும். கரங்களே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி, வார்த்தைகள் வந்தா உடனே கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன குறித்து பேசியிருக்கிறார், என்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லியிருக்கிறார், நான் செய்த குற்றத்தை சொல்லியிருக்கிறார், என்னுடைய பாவத்தை சொல்லியிருக்கிறார், அப்படியே சரண்டர் ஆகி. வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விட இறக்கம் வரும். அறிக்கை செய்து விடுறதுக்கு தான் கர்த்தர் பேசுறார், பாவத்தை மறைச்சு வைக்க ஆண்டவர் பேசல. அப்ப நல்லா கவனிக்கணும். எதுவா இருந்தாலும், ஒரு பாவ காரியமா இருக்கலாம், ஒரு சுபாவ சார்ந்த காரியமா இருக்கலாம், ஒரு வீட்டை குறித்த காரியமா இருக்கலாம், ஊழியத்தை குறித்த காரியமா இருக்கலாம், தேவ திட்டத்தை குறித்த, தேவ தரிசனத்தை குறித்த காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கவனமா கேளுங்க. கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படுங்க. அல்லே சொல்லுங்களேன். யாத்திராகமம் 24:7, யாத்திராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லே சொல்லுமா. உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசிக்கிறான். இந்த வார்த்தைகள் கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நாங்க என்ன செய்வோம், நடப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்கள்கிட்ட என்னென்ன பேசுறாரோ அப்படியே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 வாசித்து பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்களாயும், அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படி அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. சொல்லுங்க, உங்களை நடத்துகிறவங்களுக்கு கீழ்ப்படி. சபை ஊழியர், உங்க பிரேயர் லீடர், ரேசல் லீடர், உங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஊழியத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிங்க. சர்ச் பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க.
வேதம் சொல்லுது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறவளா ஆனபடியா அவர்கள் துக்கத்தோடு என்ன செய்யக்கூடாதான் தள்ளி சொல்லுமா. சபையில் உள்ள காரியம் மாஸ்டர் என்ன சொல்றாரோ ஒரு ஆலோசனை சொல்லலாம், நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க ஆவில ஏவப்பட்டு சொல்லுவாங்க, கீழ்ப்படியும். கரங்க தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல இந்த மாதிரி கீழ்ப்படிதலுக்கு நீங்க வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகள் மேய்க்கிறார் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். சொல்லுமா. அதுக்கு முந்தின வசனம் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்கும் அவங்க அண்ணமார்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இவன் சொப்பனம் பார்க்கிறான், அதை கொண்டு சொல்றான். அந்த சொப்பனத்துல இவனை மேன்மையாகவும் மற்ற சகோதரர்லாம் இவனுக்கு கீழே இருந்து வணங்குற சொப்பனம் இதை சொல்லும் போது எல்லாரும் மனசுலயும் ஒரு நெடுகல் ஆயிடுச்சு. இவன் எல்லாத்துக்கும் இளைவனா இருக்கிறான், இவனுக்கு நம்ம அடிமையா இருப்போமா, இவனை போய் நம்ம வணங்குவோமா அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், யோசேப்ப சொப்பனக்காரனே பேருக்கு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொப்பனக்காரன் ஏற்கனவே அங்க தகப்பனார் யாக்கோபு யோசேப்பு மேல மிகுந்த அன்பு கொண்டவர். அதனால மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறதுனால அதுல பொறாம இருக்கு. இப்படி எல்லா விதத்திலையுமே அந்த சகோதரர்கள் யோசேப்பை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வித்தியாசமா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு நல்லாவே தெரியும் அண்ணமார்கள் எல்லாம் என் மேல கோபமா இருக்கிறாங்க, அண்ணமார்கள் எல்லாருமே என்ன வித்தியாசமா பார்க்குறாங்க, என் மேல எரிச்சலா இருக்காங்க, பொறாமையா இருக்கிறாங்க, நான் சொல்ற சொப்பனம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஊட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு தெரியும். ஆனா இஸ்ரவேல் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இந்த சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். நீ அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு வா, இந்த சாப்பாடை கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வா, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி நான் உன்னை எங்க அனுப்புறேன், சீகேமிலே அவங்க அண்ணன்கிட்ட அனுப்புறேன் அல்லே சொல்லுமா. நம்ம போவோமா, ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, சொல்லுங்களா அல்லையிலே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சில நேரத்தில் சபையில் ஊழியத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒருத்தங்கிட்ட அவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவேன். எப்படின்னா இதை போய் அவங்ககிட்ட இதை சொல்லுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட் நீங்களே சொல்லிடுங்க. என்னன்னு கேட்டால், இல்லை நான் அதிகமாக போக்குறது வர்றது இல்லை, பிடிக்கிறது இல்லை, அதனால் நீங்களே சொல்லிடுங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனால அவங்க அந்த இடத்துல போகிறதோ சொல்றதோ விரும்பலை. இப்போ இந்த இடத்துல யோசேப்பை பாருங்க, அவன் சொல்லியிருக்கணும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இல்லை நான் போக முடியாது, அண்ணங்க என்ன வெறுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். வேதம் சொல்லுது, தனக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, தன் சகோதரர் தன்னை வெறுக்கிறார்கள் என்று அறிந்தும் அவன் கீழ்ப்படிதான் நான் போகிறேன். கரங்க தள்ளி சொல்லுமா, இப்போ நான் போகிறேன்னு நினைச்சுதான் கீழ்ப்படிதான். அவன் எப்போ தன் தகப்பனுடைய அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தானோ அப்போவே அவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆரம்பித்தது. போனவனுக்கு நல்ல வரவேற்பெல்லாம் இல்லை, அவனை அடிச்சு தூக்கி எங்கே தூக்கி போட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அப்புறம் அவனை தூக்கி விற்றாங்க, அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். கரங்களுக்கு தேலை சொல்லுங்க. ஆனால் ஒரு நாள் எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். அவன் ஒரு நாள் எகிப்துக்கு ஒரு பெரிய அதிபதியா மாறுவதற்கு காரணம் அன்னைக்கு தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க உயர்வு உங்க கீழ்ப்படிதல் தான் இருக்கு, உங்க மேன்மை உங்க கீழ்ப்படிதல் தான் இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கீழ்ப்படிதல் தான் இருக்கு. இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு கீழ்ப்படி. இன்னும் வேதத்துல ஒரு அதிகாரம் சொல்லலாம் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17-18 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது அந்த தகப்பனாராலே ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு மனுஷன், குடும்பத்தாராலே ரொம்ப ஒதுக்கி விடப்பட்ட மனுஷன். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா தன் அண்ணமார்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹை லெவல்ல, தன் அண்ணமார்களுக்கெல்லாம் இராணுவத்துல வேலை, ஆனா தனக்கு ஆடு மேய்க்கிற வேலை. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்த போது கூட ஈசாய் தன் தகப்பனார் தாவீதை கூப்பிட்டு, நீ எல்லாரும் யுத்த களத்துல இருக்கிறாங்க, பாளையத்துல போய் இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்து உங்க அண்ணங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அல்லே சொல்லுவோமா? நம்ம கேளுங்க, நான் எல்லாம் போக முடியாதப்பா, நீங்க அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, நான் என்னை மட்டும் நீங்க ஆடு மேய்க்க விட்டுருக்கீங்க,
நான் எல்லாம் போக முடியாது அப்படின்னு தாவி சொல்லலை. வேதம் சொல்லுது தாவீது கீழ்ப்படிந்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே போனா அவன் அண்ணன் அவனை திட்டுனா, நீ எதுக்கு இங்கே வந்தே அப்படின்னு. இப்படிதான் அவனுக்கு அங்கே மரியாதை இருந்துச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? எப்போ ஈசாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் கொடுத்த அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு அவன் எப்போ பாளையத்துக்குள்ளே போனானோ அப்போவே வாக்குத்தத்தை நிறைவேற ஆரம்பித்து. அல்லேலூயா சொல்லுமா. 17, 22, 29 வசனங்களை வாசித்தான். தாவீது சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அன்னைக்கு அந்த கோலியாத்தை ஜெயிச்சவன் தான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஜெயித்தான், அரசனா மாறினான். அவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க முதல் காரணமே அன்னைக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சிருந்தான். அல்லேலூயா சொல்லுமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கீழ்ப்படிதல் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துக்கும்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க தலை எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்திருக்க காரணமே, ஒண்ணு இல்லாம இருக்க காரணமே கர்த்தருடைய விஷயத்துல ஒரு சில வார்த்தைகளை முரண் பிடிக்கிறது. சொல்லுவோமா, கர்த்தர் சொன்னா உடனே செஞ்சிடும். கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிடும். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னா வந்துடணும். அல்லே சொல்லுவோமா. இந்த கிராமத்துக்கு போ அப்படி சொன்னா உடனே என்ன செஞ்சிடணும், போயிடும். இவங்களோட பார்த்து இந்த சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு ஆவில நீ உணர்த்தப்பட்டா உடனே என்ன செஞ்சிடணும், கீழ்ப்படிஞ்சிடணும். கரங்க உயர்த்தி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். எப்போன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும். 2வது 1 யோவான் நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்று கொள்ளுகிறோம். அல்லே சொல்லுவோமா. 2வது கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:22 மிக அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லே சொல்லுமா. வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படியணும். 2வது அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அவருடைய கற்பனைனா என்ன? கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறணும், அன்பு செல்லும். அந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அல்லே சொல்லுமா. உங்க அன்பு பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். உங்க அன்பு உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற கடனை அல்லாமல் வேறு எந்த ஒரு கடனும் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எனவே இன்னைக்கு சபைக்கு உள்ளே மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலையும் சரிதான், குடும்பத்துக்குள்ளேயும் சரிதான், வாழுகிற கிராமம் பட்டணத்திலும் சரி, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற பழக்கமே இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க எல்லாராலையும் அறியப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அன்பானவர்கள் அர்த்தம். அல்லே சொல்லுவோமா. இயேசு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நமக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 5:8 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தார், விளங்க பண்ணினார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவார். ஆனா நம்ம பாவிகளா இருக்கும்போது ஒருத்தர் மரித்து அவர் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இன்னைக்கு நம்ம ஒருவருக்கு அன்பு செலுத்துறோமா? சிரிக்கிற சிரிப்பு உண்மையானதா? பேசுகிற வார்த்தைகள் உண்மையானதா? அல்லே சொல்லுங்களேன். செய்கிற உதவிகள் உண்மையானதா? விசாரிக்கிறது உண்மையா இருக்கா? இல்ல ஒரு ஒப்படைக்கா விசாரிக்கிறோமா? ஒரு கடமைக்காக விசாரிச்சுட்டு போறோமா? எதிர்த்தே வந்துட்டார், அதனால நம்ம நல்லா இருக்கேன்னு கேட்காம போனா ஒரு மாதிரி நினைச்சிருவார், அதனால நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒப்பனைக்கு கேட்டுட்டு போறீங்களா? இல்ல உண்மையிலே வேத வசனத்தின்படி கற்பனைகளை கை கொண்டு அவரை நேசிக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? அதே 1 யோவான் 3வது அதிகாரத்துல அதுல 18வது வசனம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவு ஆண்டவர் சொல்லுறார். நீங்க ஒருவருக்குடைய நீங்க அன்பு செலுத்தும் போது வசனத்தினாலும் மட்டுமல்ல, நாவினாலும் மட்டுமல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்தும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே 1 யோவான் 5வது அதிகாரம்
ஆமென். 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. தெய்வ சமூகத்துல வந்து ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னா போதாது, கற்பனைகளை கை கொண்டு சொல்லணும். சொல்லுமா, கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அவருடைய வார்த்தையை கை கொள்ளாம, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாம, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் பிரியப்பட மாட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். அப்போ உம்மில் நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்ற நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய கற்பனை என்ன? நிறைய கற்பனை. அதில் பிரதானமா 10 கற்பனைகள் இருக்கு. அதில் ஒரு கற்பனை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுட்டேன். என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக கற்பனை. அல்லேலூயா சொல்லுவோமா? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாம வாக்குத்தத்தம் நிறைவேறணும் காத்துட்டா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நான் தாய் தகப்பன் வயது முதிர்ந்தவர்கள் ஆகும்போது அவங்களை அசட்டை பண்ணுவது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பது, அவங்களை மதிக்காமல் இருப்பது. அல்லேலூயா சொல்லுவோமா? தவறு. வேதம் சொல்லுது, உன் தாய் தகப்பன் என்ன செய்வாயாக கனம். இதன் கற்பனை. இதை கை கொள்ளாம நான் கர்த்தர் என்னை காத்திருக்கிறவங்க வெக்கப்படுதுன்னு சொன்னீங்களே சப்பான்னு எவ்வளவு முட்டி முட்டி ஜெபம் பண்ணாலும் கதவு திறக்க. முதல்ல நம்ம அப்பாவும் அம்மாவையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு அவங்க ஜீவனோடு இருக்கு நாள் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பிள்ளை. நம்ம செய்ய வேண்டிய முறைகள், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை அவங்களுக்கு செய்யணும். அவங்களோட வார்த்தையை கீழ்ப்படியணும். அவங்களுக்கு உடல்நல பாதிக்கப்பட்ட அவங்களை விசாரிக்கணும், மருத்துவம் பார்க்கணும், கீழ்ப்படியணும். எனக்கு வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மாவை கனம் பண்றதே இல்லை, அப்பா அம்மாவை மதிக்கிறதே இல்லை. அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு எதிர்த்து பேசுறது. நல்ல கவனமா கேளுங்க வாலிப பிள்ளைகள். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, நீங்க பூமியிலே உங்க ஆயுள் நாள் கூடி இருக்கணும்னா, வாழ்ந்திருக்கணும்னா உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? யார் யாருக்கெல்லாமோ நீங்க கீழ்ப்படுகிறீங்க, அவங்க பெற்ற தாய்க்கு பெற்ற தகப்ப நீங்க கீழ்ப்படுகிறது இல்லை. வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படும் போது அதை வேடிக்கை பார்க்குற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, இவங்க காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கிறது, வேற புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறது, செல்ல நோண்டிட்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கு. இது கனவீனம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. கற்பனைகளை கை கொள்ளணும், அப்பா அம்மாவை மதிக்கணும். எந்த வேலையா இருந்தாலும், எந்த ரூம்ல நீங்க படிச்சுட்டே இருந்தா கூட, ஹோம்ஒர்க் எழுதிட்டுனா கூட அம்மாவோட சத்தம் இங்க வாப்பான்னு கூப்பிட்டா உடனே அதை வச்சுட்டு என்னம்மான்னு போய் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அதான் நீங்க உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை. ஆமென். தலை இருக்க இடத்துல கழுத்து வந்துருச்சுன்னா அப்பாவை சொல்லி கீழ்படியல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்க பார்த்துக்கோங்களா அப்படின்னு. அது என்ன பார்த்துக்குவீங்க? அல்லேலூயா சொல்லுமா? ஒரு 4 டிகிரி வாங்கிடுச்சுன்னா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நீங்க சும்மா இருக்கப்பா, நான் தான்ப்பா பெரிய ஆளு, நான் படிச்சிருக்கேன்ப்பா. அல்லேலூயா சொல்லுமா? இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் இதுல கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பெத்து ஆளாக்கி படிக்க வச்சு, ஆமேன், வயத்தை இறுக்கி வாயை கட்டி கஷ்டப்பட்டு ஆமேன் உழைச்சி பிள்ளைகளை படிக்க வச்சா பிள்ளைகள் வந்து நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுருவாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. அல்லேலூயா சொல்லுமா? இந்த வார்த்தை கேட்கறதுக்கா உங்களை ஆமேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு டிகிரி முடிக்க வச்சது, படிக்க வச்சது? உனக்கு நாலேஜ் இருக்கலாம், உங்க அப்பா படிக்காதவரா இருக்கலாம், உங்க அம்மா படிக்காதவரா இருக்கலாம், வெளி உலகம் தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனால் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நீ இந்த அளவு உயர்ந்த படிக்கல நிற்பதற்கு அவங்க தான் காரணம். அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க அல்லேலூயா. 4 ஆமேன் அறிவு வந்த உடனே, கொஞ்சம் பழக்க வழக்கம் வந்த உடனே, கொஞ்சம் வசதிகள் வந்த உடனே அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து அசட்டை பண்ணாத நீ. அல்லேலூயா சொல்லுமா? முதல்ல நமக்கு ஆண்டவர், 2வது நம்ம அப்பா அம்மா தான். அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. நீ எவ்வளவு ஹை போஸ்டிங்ல இருக்கலாம், உனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் உங்க வயது முதிர்ந்த அந்த தாய் தகப்பனை கனம் பண்ண. இன்னைக்கு கற்பனையில கை கொள்றது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா வாக்குத்தத்தம் மட்டும் என்ன செய்யணும்? நிறைவேற நடக்க. கற்பனைகளை கை கொண்டு நாம காத்திருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும். கற்பனையில் இன்னொரு கற்பனை இருக்கு. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கே வராம இருந்துக்கிட்டு நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்படுவதிலிருந்து எவ்வளவு ஜெபம் பண்ணா நடக்காது. முதல்ல எங்க வரணும்? ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும், தேவனை பார்க்க வரணும்.
தேவ சமூகத்துல வரணும். கரங்களை உயர்த்தலே சொல்லுங்க, சொல்லுங்க. இது கற்பனை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொழுதுக்கு சர்ச்சுக்கு வராம இருந்துட்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா கிடையாது. இதெல்லாம் இந்த கற்பனைகள்லாம் கை கொண்டு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா பெண்டிங்ல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் ஒருமிச்சு உங்க வாழ்க்கை நிறைவேறுனா எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? கரங்களை சொல்லுமா, நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நல்லா புரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு பெரிய பாக்கியம். ஒன்னி காலையில வரலாம், இல்லை ஈவினிங் வரலாம், இல்லைன்னா நடுவில் கூட வரலாம். காலையில தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா காலையில போங்க, பார்த்துட்டு 10 மணிக்கு அங்கே ஆராதனைக்கு வந்துடுங்க. என்ன ஒரு நாள் கொஞ்சம் தூரத்தில் வர வேண்டியிருக்கு இல்லையா? காலையில் ஆராதனைக்கு வந்துட்டு போங்க. காலையில் ஆராதனை, மாலை ஆராதனைக்கு வந்துடலாம். இதே மாதிரி வாய்ப்பு வேற யாருக்கு கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லே சொல்லுமா, சொந்த பந்தங்கள், ஆமீன், உறவு முறைகள், ஆமீன், கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு முக்கியத்துவம். கற்பனைகளை கை கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, அந்த 1 யோவான்ல வாசிக்கணும் இல்லையா? ஆமீன், 3:22 அந்த வசனத்தை பாருங்க. 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, பாத்தீங்களா? அவருடைய கற்பனைகள் நம்ம கை கொண்டு நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்டுருவார். கரங்க தள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அதே 1 யோவான் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு பிரியமானவைகளை. இந்த வருஷத்துல கர்த்தரை துக்கப்படுத்துற காரியம் எதையுமே செஞ்சிடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய். அல்லே சொல்லுவோமா? நாளில் ஊழியம் செஞ்சாலும் அதுல பிரியமா, கர்த்தருக்கு பிரியமா? ஆமே, நீங்க எது எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அது கர்த்தருக்கு பிரியமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது என்னது? சோதித்து என்ன செய்யுங்க, பாருங்கள்னு சொல்லப்படும். இந்த வருஷத்துல கர்த்தரை பிரியப்படுத்து, அது முக்கியத்துவம். கர்த்தரை பிரியப்படுத்து, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, அவரை பிரியப்படுத்து. அவர் எது பிரியம்? அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஜெபிப்பது அவருக்கு பிரியம், ஆராதிப்பது அவருக்கு பிரியம், ஆத்துமாதயம் பண்ணுறதுக்கு பிரியம், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி அவருக்கு பிரியம். அல்லே சொல்லுங்களேன். தானியேலை பார்த்து சொன்னார், என் பிரியமான ஆமென் புருஷன் தானியேல். ஜெபிக்கிற ஒரு மனுஷன், என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீது சொல்றார். ஆமென், அல்லே சொல்லுவோமா? எனவே இந்த வருஷத்துல கர்த்தருக்கு பிரியமானதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள், தேவனை வேதனைப்படுத்துற காரியங்களை செய்யாதீங்க. எது செஞ்சாலும், எது பிளான் பண்ணாலும் இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தரை பிரியப்படுத்துமா அப்படின்னு மட்டும் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5 வாசித்து பாருங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை. எஸ், அல்லே சொல்லுமா, கர்த்தருக்கு யாரெல்லாம் பிரியமா செய்றீங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அல்லே சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருந்து நம்மளை நடத்துறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம். கரங்களை சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க. இப்போ அது அவங்க வீடு. இப்போ அப்பா அம்மா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த வீட்டுல பிள்ளைகள் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுல எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. நல்ல நல்ல காம்பவுண்டு, நல்ல வாசல்கள், நல்ல பூட்டு, நல்ல யாருமே அங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் தான். ஆனால் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தகப்பன் அவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இவ்வளோ பாதுகாப்பான ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் இவ்வளோ பாதுகாப்பையும் தாண்டி அப்பா அம்மா கூட இருந்தா அது பெரிய சந்தோஷம். அப்பா அம்மா இல்லாம அதே வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பு இருக்குது, ஆனா அந்த அப்பா அம்மா இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சந்தோஷம் ஃபீல் என்ன செய்யாது, இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மேல் ஊற்றப்பட்ட தேவனுடைய வல்லமை அது இருக்கும். வல்லமை எப்பவுமே ஆண்டவர் வந்து திரும்ப எடுக்க மாட்டார். அது இருக்கு, அது இருந்து நடத்தும். அதான் சபையில் வந்து போது அந்நிய பாஷையில பேசுறது. இந்த அனுபவத்துக்கும் தேவனுக்கு பிரியமானதை செய்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியில நிரப்பப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம். கரங்க தள்ளி சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சாதான் ஆவியானவர் இருப்பார்.
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தாதீங்க. எனவே இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற எந்த சுபாவங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம குறை பேசும்போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுகிறார். நம்ம ஒருவரை குறித்து தேவையில்லாம ஒரு காரியத்தை அப்டேட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுகிறார். ஒரு நாள் ஆராதனை தவற விடும்போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுகிறார். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஜெபிக்காம இருப்பது, வேத வாசிக்காமல் இருப்பது, பரிசுத்தத்தை இழப்பது, பாவம் செய்வது, இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். கரங்களை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிம்சோன் பாவம் செய்தான். ஆனா அவனுடைய 7 ஜடை வெட்டின போது தான் பரிசுத்த ஆவியானவர் விட்டு போயிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஆவி அவங்க கூட தான் இருந்தார். தெலீலாவை சந்திக்கும் போதும் பரிசுத்த ஆவி இருக்கிறார். தெலீலாவை சந்தித்து ஆமென் பேசும்போதும் இருக்கிறார். ஆனா எப்போ முழுவதுமா முடி கத்திரிக்கப்பட்டது அப்போ பரிசுத்த எடுபட்டு போயிட்டார். அல்லே சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி இருந்தார்னாலும் வேதனையோடு தான் இருந்தார். வேதனையோடு தான் அவன் செய்கிற ஒவ்வொரு பாவம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுது. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம செய்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி. பரிசுத்த ஆவி துக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அது நமக்கு நல்லதல்ல, அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. எனவே 2024 நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்துல நமக்கு பிரியமானது நான் செய்வேனப்பா. கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கப்படினால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. நான் கர்த்தர், என்னை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. வாக்குத்தத்த வசனம் 3 காரியத்தை நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உங்க வீட்டில் மாட்டி வச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த 3 காரியத்தையும் எழுதி வச்சிருங்க. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறணும்னா நான் தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனையை கைக்கொள்ளணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அது ஞாபகம் வரட்டும். ஆமென். நமக்கு ஞாபகம் வர 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 நம்ம தெய்வ சத்தத்தை கீழ்ப்படிவோம், கற்பனைகளை கைக்கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 69:6 சொல்லுகிறது. சங்கீதம் 69:6, உமக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் ஆமென் கழுகுகளை போல புதுபலன் செட்டைகள் அடித்து வேறே எழும்புவார்கள். ஆமென். நல்ல சொல்லுவோமா? இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நெடு நாளாய் காத்திருக்கிற காரியமெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைவேற போகிறது. பல மாதங்களா, பல வருஷமா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். ஆமென். ஒருவேளை நீங்க கூட மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை மறக்கவே இல்லை. ஜெபிச்சு இது நீங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம், ஆனா கர்த்தர் வரும். முடக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடுத்து நிறுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள், வள்ளி திருப்பி மாற்றி விட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எனவே கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க.